இந்த இடத்துல 10 குஷ்டரோகிகள் இயேசுவின் இடத்துல வராங்க. 10 பேரையும் அவர் ஹீல் பண்ணி, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. 9 பேர் ஹீலான உடனே அவர் சொன்னபடி ஆசாரியர்களுக்கு போய் தங்களை காண்பிக்க போகிறாங்க. ஒருவன் மாத்திரம் தான் சுத்தமானவுடன் இயேசுவினிடத்தில் திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். மற்ற 9 பேரும் அவங்க செய்ய வேண்டியதை செய்யத்தான் செஞ்சாங்க. ஆனால் இயேசு எதில் பிரியப்பட்டார்? இந்த ஒருவன் திரும்பி வந்து நன்றி செலுத்தினதில் அவர் பிரியப்படுகிறார். சங்கீதக்காரன் சொல்றாரு, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். இன்றைக்கு நாமும் கூட செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் நாம் செய்கிறோமா, அல்லது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அந்த நன்றி உணர்வுனால மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமாக ஏதாவது ஒன்றை கர்த்தருக்காக செய்ய நினைக்கிறோமா? இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். May God bless you all.